உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்கிறார். கார்த்திகேயன், இந்த விவகாரத்தில் பாஜக தெலுங்கு தேசம் இடையேவும் கூட ஒரு உரசல் இருப்பது மாதிரி ஒரு மெல்லிய பார்வை ஏற்படுகிறது. அது உண்மையா? உங்களுடைய பார்வை என்ன? அடிப்படையிலேயே ஒரு பக்தர்கள், ஒரு ஆன்மீகம் அல்லது ஒரு நுகர்வோர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பதை தாண்டி இப்ப ஆல்ரெடி இது ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாக தான் இது பூதாகரமா உருவெடுத்திருக்கு. ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி மீது குற்றச்சாட்டு வைப்பதாகட்டும் சரி, இல்ல பரஸ்பரம் ஜெகன்மோகன் ரெட்டியும் முன்னாள் முதலமைச்சர் அவர் சந்திரபாபு நாயுடு மீது குற்றச்சாட்டு வைப்பதும் சரி, பாஜக தரப்பிலிருந்து அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகளும் சரி, இது ஒரு அரசியல் தளத்திற்கு தாண்டி இது ஒரு பக்தர் சார்ந்த பிரச்சனை, ஆன்மீகம் சார்ந்த ஒரு கோயில் சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி அது இதுல இருக்கக்கூடிய அரசியல் தான் மேலோங்கி இருக்குதுன்றதான் நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஏன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவர் பேசும் பொழுதே தெளிவாக சொல்கிறார், சந்திரபாபு நாயுடு முன்பு முதலமைச்சராக இருந்த பொழுது கூட 15 முறை இந்த தரக்கட்டுப்பாட்டை பூர்த்தி செய்யவில்லை என்று 15 முறை அந்த நெய்கள் திருப்பி எழுப்பப்பட்டிருக்கு, ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறார். பின்பு இவருடைய ஆட்சி காலத்தில் 18 காலத்தில் என்னுடைய ஆட்சி காலத்திலும் இது இதே போல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று திரு ஜெகன்மோகன் ரெட்டி சொல்கிறார். அப்ப இது தொடர்ந்து நடந்து வண்ணம் இருக்கிறது. அதே போல இந்த சப்ளை செய்யப்பட்ட நெய்யுடைய தரம் குறித்து அந்த ஆய்வகத்தில் பெறப்பட்ட அறிக்கை குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுகிறது. அதே போல அந்த சப்ளை செய்த நிறுவனமே கூட திருப்பதி திருமல தேவஸ்தானத்திலே NABL அந்த அக்ரெடிட்டட் லேப் ஒன்று அங்க இருக்கு. அங்கே ஒவ்வொரு முறையும் நாங்கள் இன்ஹவுஸில் கண்டெய்னர் அனுப்புவதற்கு முன்பாக ஒரு தர கட்டுப்பாடு செய்து அதை அனுப்பி வைக்கிறோம். அதுக்கப்புறமாக திருப்பதி திருமல தேவஸ்தானத்துல அவங்க இருக்கக்கூடிய NABL அந்த லேப்ல அவர்களும் சோதனை செய்த பின்புதான் அதை பயன்படுத்துகிறார்கள். அது ஒரு குறிப்பிட்ட வைஷ்ணவ இனத்தை சேர்ந்த அந்த பிராமணர்கள் தான் அது அந்த லட்டை தயாரிக்கிறார்கள். இத்தனை சோதனையை எல்லாம் தாண்டிதான் அது பயன்படுத்தப்படுகிறது. அதனால் இந்த ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காக இல்லை ஏதோ ஒரு காரணத்திற்காக எங்கள் மீது வேண்டும் என்று இந்த நிறுவனத்துக்கு பழி சுமத்துவதற்காக இந்த குற்றச்சாட்டை எழுப்புகிறார்கள் அந்த நிறுவனம் சொல்கிறது. சோ இதுல தீர இது உண்மை வெளிவர வேண்டும் என்றால் ஒரு முழுமையான ஒரு வெளிப்படையான விசாரணை செய்வதன் மூலமாகவே அது வெளிப்படையான விசாரணைக்கு மத்திய அரசு அழைப்பு விடுக்குது. CBI விசாரணைக்கு தயார் அறிக்கை கொடுங்கன்னு கேக்குது. இது தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒரு நெருக்கடியா மாறி இல்லை. ஏன்னா அந்த ரிப்போர்ட்ல சந்தேகத்தை கிளப்புறாங்க. இந்திய தர கட்டுப்பாட்டு ஆய்வு நிறுவனமே இது மாதிரி கொழுப்பு கலக்கப்பட்ட நிகழ்வு எங்கேயும் நடந்ததா இந்தியாவில் ரிப்போர்ட் இல்லைன்றாங்க. இது தெலுங்கு தேசத்துக்கு நெருக்கடியா? அதுதான் அந்த தரக்கட்டுப்பாடுகளும் சரி இல்ல மித்த அமைப்புகளும் சரி இந்த பிரச்சனையை எழுப்பும் பொழுது இது ஏற்கனவே இது போல இப்ப சில ஆய்வகங்கள்ல இது போல சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அந்த பிரச்சனை எழவில்லைன்னு சொல்றாங்க. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.